என்னுடைய குடும்பத்தாருக்காக நான் மனம் திரும்ப வேண்டி ஜெபிச்சேன். ஆனால் எதுவுமே நடக்கலையே! உண்மையிலே ஆண்டவர் என் ஜெபத்த ஏன் கேட்கல? நமக்கு ஏதாவது ஒண்ணு சொந்தமா ஏதாவது பொருள் தேவை அப்படின்னு நான் ஜெபிச்சு அது கிடைக்கல அப்படின்னா, அது வேற விஷயம். ஆனா நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே ஜெபிச்சிருக்கிறேன். என் குடும்பத்தாரோ, வெளியில இருக்கிற யாரோ ஒருவர் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு நான் பல ஆண்டுகளா ஜெபித்தும் அவர்கள் மனம் திரும்பலையே! அப்ப தேவன் என் ஜெபத்த கேட்கலையா? இப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு சகோதரர் ஒருவர் என்னை அணுகினார். நெறைய பேருக்கும் இந்த கேள்வி இருந்திருக்கும். சரி. அவருக்கு சொன்ன பதிலை இங்கு இதே போல கேள்வியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம ஒரு ஜெபம் ஜெபிக்கிறோம். ஜெபிச்ச உடனே என்னுடைய அப்பாவோ, அம்மாவோ, நம்ம நெருங்கிய உறவினர்களோ அவங்க மனம் திரும்பணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல அது நடப்பதில்ல. சரி இப்படி யோசித்து பார்க்கலாம். இப்ப நான் ஜெபிச்சு கர்த்தர் என் ஜெபத்த கேட்கலையேன்னு ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இப்ப ஹிட்லர், இடி அமீன் எவ்வளவோ கொடுங்கோலர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. பவுல் காலத்துல நீரோ மன்னன். இவங்க மனம் திரும்பணும். ஹிட்லர் மனம் திரும்பணும். இந்த பின் லேடன் ஒருத்தர் இருந்தாரு. இவர் மனம் திரும்பணும். நம்ம குடும்பத்துக்காக நாம தான் ஜெபிச்சிருப்போம். ஒரு 4, 5 பேர் ஜெபிக்கிறோம். ஆனா இவங்க மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஜெபித்திருக்கலாம். இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, 4, 5 பேர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப லட்சக்கணக்கான பேர் ஜெபிச்சாங்களே, அவங்க ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கலையா? அவங்க எல்லாம் ஏன் மனம் திரும்பவில்லை? அப்ப இதற்கு பின்னாடி நான் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா? இல்லையா? இத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒரு மனம் திரும்புதலுக்கு அல்லது ஒரு மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தேவைப்படுகிறது? அதிலே யாருடைய பங்கு அடங்கி இருக்குது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ளே வருவதற்கு 50% மனிதனுடைய பங்கு இருக்கிறது. மீதி 50% தேவனுடைய பங்கு இருக்கிறதாக நான் நம்புகிறேன். எதன் அடிப்படையில? தேவன் என்ன செய்கிறார்ன்னா, ஒரு மனிதன் பாவி, அவன் தப்பான வழியில போறான். அவன் சரியாகணுன்ற போதனையை குடுக்கிறார், சூழ்நிலையை குடுக்கிறார். இது தேவன் செய்யக்கூடிய ஒரு பங்கு. எதுவுமே செய்யாம நாம மனம் திரும்ப முடியாது. இப்படி யோசிக்கிறேன். எனக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்கு. தப்பு பண்ணா அது எனக்கு போதிக்குது. அது என்னை குற்றப்படுத்துது. அந்த மனசாட்சியை குடுத்ததே கர்த்தர் தான். அப்ப அவர் என்ன செய்கிறார்? தன் பங்கை செய்கிறார். 50% அவர் பங்கை செய்கிறார். மீதி 50% நான் என் பங்கை செய்கிறேன். ஐயய்யோ! ஆமா உண்மதான். கடவுள் எனக்கு உணர்த்தினாரு. இப்ப நான் செஞ்சது தப்பு தான். அப்ப நான் சரியான நம்பிக்கைக்கு வர வேண்டும். 50% நான் அத செய்யணும். அப்ப ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதலில் தேவனுடைய பங்கு இருக்கிறது, மனிதனுடைய பங்கு இருக்கிறது. இதுதான் வேதம் போதிக்கிற சத்தியம். சில கொள்கைக்காரர்கள் மிதமிஞ்சி இப்படி சொன்னா பிரச்சனை இல்ல. வேதமும் அதத்தான் சொல்லுது. ஆனா மிதமிஞ்சி என்ன பண்ணும்? மனிதனுடைய பங்கு கிடையவே கிடையாது. அவன் எதுவுமே பண்ண முடியாது. அவன் சும்மா அப்படியே கிடப்பான். ஆண்டவரே ஜீ பூம் பான்னு சொல்லி என்ன பண்ணிருவாரு? அவன மயக்கிருவாரு. ஹிப்னாட்டிசம் மாரி பண்ணி விட்டுருவாரு. அப்படிங்கிற போதனை. அந்த ஹிப்னாட்டிசம் பண்றது இல்லன்னு அவங்க நேரடியா சொல்றது இல்ல. ஆனா அதனுடைய அர்த்தம் அதுதான். வசியம் பண்றது. இப்ப உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு கர்த்தர் பக்கம் வரவே மனசு இல்லன்னு வச்சுக்கங்க. இப்ப அவர வர வைக்கணும் என்ன பண்ணணும்? வசியம் பண்றது. அதுக்கு பேரு தான் வசியம் பண்றது. ஹிப்னாட்டிசம். அது தப்பு. கர்த்தர் அப்படி செய்கிறது இல்ல. கர்த்தர் என்ன செய்கிறார்ன்னா, அவர் வருவதற்கான சூழலை உருவாக்குகிறார். மனம் திரும்புவதற்காக அவங்க மனசோடு பேசுகிறார். அவங்க மனச திறந்தருளுகிறார். அவங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறார். நெறைய வேலைய செய்றாரு. அப்ப இவங்க என்ன பண்ணணும்? அத புடிச்சுக்கணும். அத யோசிச்சு பார்க்கணும். கரெக்ட்டு. ஆண்டவர் சொல்லுகிறது கரெக்ட்ன்னு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். இப்ப நீங்க ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்கும்போது என்ன நடக்கிறது? ஆண்டவர் அடுத்த நிமிடம் ஜெபிச்சிட்டியா? ரைட் ஓகே. அவன் எவ்வளவு மோசமான பாவியா இருந்தாலும் சரி, அவன அப்படியே வசியம் பண்ணி கூட்டிட்டு வந்துர்றேன்னு கூட்டிட்டு வந்துர்றாரா? இல்ல. நாம் ஜெபிக்கும்போது அவர்கள் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை தருகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது முதலாக ஒரு பிரசங்கம் என்ன ஆரம்பிக்கிறாரு? மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அடுத்து நீதிமொழிகள நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். உங்கள் பாவங்களை மூடி மறைக்காதீங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறக்கூடியவனாக இருக்கிறான். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்படியானால் என் பாவத்தை அறிக்கையிட தேவன் மீது விசுவாசம் வைக்க தேவன் என்னோடு பேசுகிறார். நான் அதற்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். அதனால தயவு செய்து ஒரு நபருக்காக நீங்கள் ஜெபிச்சீங்க. அந்த நபர் மனம் திரும்பல. அவர் மரித்து போயிட்டாரு அப்படின்னா, அதற்கு உங்களை காரணமாக காட்டிக்கொள்ள வேண்டாம். சோர்வடைய வேண்டாம். கர்த்தரை விட்டு பின்வாங்கி விட வேண்டாம். ஜெபம் கேட்கப்படவே இல்லன்னு தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. அவருக்கு தேவன் வாய்ப்புகளை தருகிறார். அது எப்படின்னு நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம். அவர் எப்படி வாய்ப்பை தருவார்? ஆண்டவருக்கு அது தெரியும். அவர்களோடு எந்த சூழலிலே பேசுவார், எப்படி உணர்த்தி வைத்திருப்பார் எல்லாமே தெரியும். அப்ப தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு மதிப்பளிக்க கூடியவர் தான். அதனால நீங்க அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. இட்ஸ் குட்.
ஒருவேளை அவங்க ஏதாவது மனம் திரும்பாத ஒரு சூழ்நிலை வந்துட்டா, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஏன்னா தேவன் தன் பங்கை செய்திருக்கிறார். நீங்க அந்த பங்கை செஞ்சிருக்கிறீங்க. அவரும் மனம் திரும்ப வேண்டும். அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்று ஒன்று இருக்கிறது. ஸோ அதனால தான் இன்றைக்கு பூமியில நெறைய பேர் மனம் திரும்பாமலேயே இருக்கிறார்கள். மனம் திரும்பாமைக்கு காரணம் தேவன் அல்ல. மனம் திரும்பாதவர்களே. அத நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அடுத்த ஒரு பதிவுல உங்கள நான் சந்திக்கிறேன். காட் பிளெஸ் யூ.